ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் வழங்கும் போல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோஸ்லாம் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் இல்லையா. அதாவது இந்த பீலிங் சொல்யூஷன் என்னோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. இது வந்து ஒரு அப்டேட்டட் வீடியோன்னு சொல்லலாம். என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணால் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கில் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கண்டிப்பாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தி டெர்மாகோ அப்படின்ற பிராண்டில் இருந்து இந்த பீலிங் சொல்யூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு 3 விஷயம் வந்து 2 விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. 30% AHA + 2% BHA ஃபேஸ் பீலிங் சொல்யூஷன் ஃபார் 10 minutes வீக்லி எக்ஸ்ஃபோலியேஷன். அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்கின்னுக்கு போடக்கூடிய ஒரு பீலிங் சொல்யூஷன் இது வந்து நம்ம டெய்லிலாம் நம்ம சீரம் யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை மாஸ்க் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து போடுறதில்ல. வாரத்துக்கு ஒரு தடவை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி என்னோட ஸ்கின்னுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்னையிலேருந்து 7 நாள் முடிஞ்சு நான் 8வது நாள் தான் இது நான் என்னோட ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணவே போகிறோம். சரிங்களா. ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு பீலிங் சொல்யூஷன். இதில் வந்து மெயின் கீ இன்க்ரீடியன்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% கிளைகாலிக் ஆசிட், 10% லாக்டிக் ஆசிட், 10% மேண்டலிக் ஆசிட், 2% சாலிசிலிக் ஆசிட். இதெல்லாம் இதில் கீ இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இது நம்ம ஃபஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு டக்கு நான் சொல்லிட்டுமா. நம்ம எப்பவும் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பேட் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னில் எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் எதுவுமே ஸ்கின் நீங்கள் ப்ரெப் பண்ணாதீங்க. டேரெக்டாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதும் இது உங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறீங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர் ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிம்பிள் ஸ்கின்னாக இருக்குது, ஏற்கனவே ரொம்ப ஆக்னிஸ் எல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற இந்த ஸ்கின் இருக்குது அப்படின்றவங்க தயவு செஞ்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின்னை அது இன்னும் இரிட்டேட் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. இல்லை இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த சொல்யூஷன் நீங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த காதுக்கு பின்னாடியோ இல்லை இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு காதுக்கு பின்னாடி எடுக்கிறது உங்களுக்கு ரிசல்ட் என்னன்றது கரெக்டாக தெரியும். ஏன்னா ரொம்ப இரிட்டேஷனோ இல்லை ஏதாவது சீபம்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் டேரெக்டாக ஒரு 2 பம்ப் வந்து என்னோடய ஃபேஸ் நான் எடுப்பேன். நல்லா தாராளமாக இருக்கும். ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சு ஒரு 10 minutesல வாஷ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 7 to 10 minutesக்குள்ளேயே வாஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு போட்டப்போ எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி லைட்டாக இரிட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்குள்ளே நல்லா டீப்பாக போயிட்டு இந்த டர்ட்ஸ் அண்ட் கங்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்ம என்னென்னா இதில் இருக்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தோணும், இவ்வளோ இரிட்டேஷன்லாம் நம்ம ஸ்கின்னில் இருக்குது, இது எல்லாமே ஒர்க் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, அது நான் என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா. இரிட்டேஷன் இருக்கும். வித்தின் 7 to 10 minutesல நம்ம வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடணும் ப்ளைன் வாட்டரில். அப்படி வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கண்ணாடி முன்னாடி என்ன இது போட்டதுக்கான எஃபெக்ட் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்மளே வந்து ஆச்சரியப்படுவோம். ஏன்னா ஸ்கின்ல அந்த சீபம்ஸ் ஏதாவது குட்டியாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இருந்ததுன்னு வைங்க, ஏதோ அதெல்லாம் அப்படி அமுங்கின மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா சாஃப்ட் அண்ட் சஃப்லாக இருக்கும் நம்ம ஸ்கின். அப்போ பார்க்குறதுக்கு டேன்லாம் இருந்ததுன்னா டேன் ரிமூவ் ஆகி எப்படின்னா நம்ம ஸ்கின் முன்னே இருந்ததை விட பெட்டராக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங்காக ஒரு மாதிரி ஃபேராக இருக்கும் ஸ்கின் பார்க்குறதுக்கே. ஓகேங்களா. ஆனால் இந்த ரிசல்ட் எது வரைக்கும் இருக்கும்னா நெக்ஸ்ட் வீக்லாம் இப்போ இந்த வீக் போடுறீங்க, நெக்ஸ்ட் வீக் போடலை அப்படின்னா உங்கள் ஸ்கின் பேக் டு த ஃபார்முக்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. அதே மாதிரி இது யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். வெயிலுக்குலாம் போகிறீங்க அப்போ மட்டும் போடணுமாலாம் இல்லை. இதை நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஸ்கின்க்கு லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லைனா ஒரு ஆலோவேரா ஜெல் கூட உங்கள் ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி. இல்லை என்கிட்ட சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா தாராளமாக ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, ஸ்கின்னுக்கு நல்லா கொஞ்சம் திக் லேயராக போட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதே உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே நல்லா வந்து சன்ஸ்க்ரீன் மாதிரி கொஞ்சம் அதாவது ஒரு 45% to 65% வந்து ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் போடாமவும் இருக்கக்கூடாது. ஸ்கின் கேர் ப்ராப்பராக பண்ணணும். அப்போ தான் இதை போட்ட அந்த ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா. இது நம்ம போடாமல் விட்டோம்னா நம்ம ஸ்கின் பேக் டு த ஃபார்முக்கு தான் வருது. ஓகேங்களா. அண்ட் அதான் நான் டிஸ்க்ளைமர் சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்கின் அப்புறம் வந்து ஆக்னிஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்குது. அதுவும் ஸ்கின்னில் எதுவும் பர்ஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் ஏதாவது ஸ்கின்னில் இருக்குது அப்படின்னா போடாதீங்க. அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இதனுடைய இன்டெப்த்தான ஒரு அப்டேட்டட் வீடியோவாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.